ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சூப்பரான ஒரு சில்வர் கலர் சாரீக்கு போட் நெக்கில் சிம்பிளாக அதே சமயம் நீட்டாகவும் ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்கலாம். இதோட முந்தியும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷனும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளவுஸ் நல்லா டார்க்காக இருந்தது. இதில் ஸ்லீவுக்கு வந்து பார்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் பேக் நெக் மட்டும் டிசைன் வந்து கொடுத்துருந்தேன். பேக் சைட் பார்த்தீங்கன்னா போட் நெக் வந்து நான் ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட அகலம் 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து நான் 2 இன்ச் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் நெக் ஒரு மாதிரி வி ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கிற பீஸை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் கொடுக்குறோம்ல, சாரீலேருந்து தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பீஸை வந்து கரெக்டாக அதோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு சைடில் வந்து தையலுக்கு அதிகமாக கிளாத்து விட்டும் நீங்கள் வந்து அந்த மெயின் கிளாத் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து 2ஆக நான் கட் பண்ணிட்டேன். சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொட்லிக் பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து இது மேலே வந்து வச்சு அப்படியே தைச்சிக்கிறேன். கேப்பும் வந்து நீங்கள் பட்டன்ஸ் எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேப் வந்து விட்டுக்கணும். கம்மியாக ரெடி பண்ணுறீங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதுவே வந்து நல்லா நெருக்கமாக கேப்பே இல்லாமல் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த சைடு வந்து ஓப்பன் சைடு வர மாதிரி, இந்த சைடு வந்து பொட்லிக் பட்டன் வந்து வச்சுருக்கேன். உள்பக்கம் வர மாதிரியும். இப்போ இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம்ல அது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். வச்சு தைச்சிட்டு திருப்பும்போது இது அப்படியே வந்து உள்பக்கம் போயிடும். இந்த பட்டன்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு லைனிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி சாரீ கிளாத்தில் வைக்கும் போது பின்னாடி நம்ம 2 கிளாத்தும் ஜாயின் பண்ண பாருங்கள். அப்போ வந்து லைட்டாக வந்து கிளாத்தை வந்து இழுத்துட்டு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பொட்லிக் பட்டன் அப்படின்னாவே லைட்டாக சுருக்கம் வரும். அதனால் வந்து லைட்டாக இழுத்தோம்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து லைனிங் வந்து அந்த சில்வர் கலர்லேயே எடுத்துக்கிறேன். லைனிங் வந்து நமக்கு அப்படியே ஜாயின் பண்ணாமல் வச்சா அதிகமாக பீஸ் வந்து தேவைப்படும்ல. அதனால் நான் அந்த 2 கிளாத்தை கட் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு, அந்த லைனிங் கிளாத்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் வந்து வச்சுக்கோங்க. மேலே வந்து கழுத்தோட அகலம், அந்த இறக்கம், அப்புறம் கீழே வந்து இடுப்பு சுற்றளவு மடித்து தைப்போம்ல ஹைட்டு, அது எல்லாமே இந்த லைனிங் வச்சு தான் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்தை வச்சு அப்படியே வந்து தைச்சிக்கலாம். இப்போ நான் அதில் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் இந்த மெயின் கிளாத்து சாரீ கிளாத் எடுத்தேன் பார்த்தீங்களா, அதுலேயுமே வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு தான் பட்டன்ஸ் வந்து எந்த ஹைட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். மேலே நெக்லேருந்து கீழே வந்து இடுப்பு மடித்து தைப்போம்ல அது வரைக்கும். இப்போ நான் இந்த சைடு 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல நான் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கிறேன். பைப்பிங் வந்து நான் சில்வர் கலரில் ரெடிமேட் பைப்பிங் வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த கிளாத்தையும் நம்ம வந்து பேக் சைடு எடுத்துருக்கோம்ல அந்த கிளாத்தையும் 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே லைனிங் வந்து மெயின் கிளாத்தோட உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு தையல் போட்டிருப்போம்ல அந்த தையல் மேலேயே நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம லைனிங் திருப்பும் போது அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். நமக்கு நீட்டாக வந்து பைப்பிங் மட்டும் வெளியில் வந்து தெரியும். பைப்பிங் எல்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். பொட்டிக் பட்டன் மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஒரு லைனிங் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். அதில் இந்த பைப்பிங் வந்து நீங்கள் ப்ளவுஸோட கிளாத்தில் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த கிளாத்தில் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். நான் கிளாத் இருந்ததை பொறுத்து நான் வந்து வச்சுருந்தேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய போட் நெக்கில் டிசைன் வந்து நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இனி வந்து பொங்கல் வந்து வரப்போகுது. கண்டிப்பாக வந்து காலேஜில் வந்து செலிப்ரேஷன்லாம் இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அது போட் நெக் தான். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். அதுலேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம். யாராவது புதுசாக நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இது வந்து நீங்கள் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிக்கணும். இது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ண லைனிங் கிளாத் வச்சு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராக வந்து டக்குன்னு ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது.
நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.